ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இந்த வீடியோல நம்ம பைச்சார்ம், விஷுவல் ஸ்டுடியோ கோட் இது ரெண்டோட ஃபீச்சர்ஸ் பத்தியும் பார்க்க போறோம். எப்படின்னா, ஒரு சிம்பிள் லாஜிக் எடுத்துட்டு அந்த லாஜிக்க ரெண்டு டூல் யூஸ் பண்ணியும் பைத்தான் கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இப்படி பண்றப்போ நமக்கு ரெண்டோட ஃபீச்சர்ஸ் பத்தியும் ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிரும். வாங்க ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக் என்னன்னு பார்த்திடலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க யூஆர்எல் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்ட் ஏபிஐ. ஏபிஐனா அப்ளிகேஷன் புரோகிராமிங் இன்டர்ஃபேஸ். அது என்ன பண்ணும்னா, ஒரு லாஜிக் எழுதியிருப்பாங்க. அந்த லாஜிக்க ஆக்சஸ் பண்றதுக்கு யூஆர்எல் குடுத்திருப்பாங்க. ஃபார்மேட் ஆஃப் இன்புட்டும் குடுத்திருப்பாங்க. இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம இன்புட் குடுக்கணும்னு குடுத்திருப்பாங்க. இந்த யூஆர்எல்ல தான் ஹிட் பண்ணணும்னு குடுத்திருப்பாங்க. நம்ம அந்த யூஆர்எல் வித் அந்த இன்புட்ட குடுத்தோம்னா, அந்த டேட்டா ப்ராசஸ் ஆயி நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஏபிஐல சிம்பிள் ஃபார்ம் இதுதான். இது கிளியரா இருந்ததுன்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு யூஆர்எல்ல நம்ம ஹிட் பண்ணி ரெஸ்பான்ஸ் எடுத்து பிரிண்ட் பண்ண போறது தான் நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போற லாஜிக். யூஆர்எல் குடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த யூஆர்எல்ல ஹிட் பண்ணோம்னா, நமக்கு இந்த மாதிரி சாம்பிள் ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இத நம்ம லாஜிக் எழுதி யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பைச்சார்ம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு நியூ ப்ராஜெக்ட், இன்னொன்னு ஓப்பன், கெட் ஃப்ரம் விசிஎஸ். இது வந்து நம்ம சோர்ஸ் கண்ட்ரோல்ல இருந்து GitHub, Bitbucket அந்த மாதிரி இதுல இருந்து ஓப்பன் பண்றதுக்காக. இது வந்து ஒரு ஃபைலையோ, ப்ராஜெக்ட்டையோ ஓப்பன் பண்றதுக்கான ஆப்ஷன். இப்ப நான் இந்த ஓப்பன் குடுத்தேன் அப்படின்னா, நான் ஒரு சாம்பிள் ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபைல்ல எதுவும் இல்ல. வெறும் எம்ப்டியா தான் இருக்கு. பட் pyன்ற எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இத நான் ஓப்பன் பண்றேன். இங்க எதுவும் ப்ராஜெக்ட்ஸ் இல்ல. ஆனாலும் நான் இந்த இத வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயி, அந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஃபைல் பிளேஸ் ஆகி தான் வரும். ஏன்னா, பைச்சார்ம் வந்து எல்லாத்தையுமே ஒரு ப்ராஜெக்ட் ஃபார்மேட்ல தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சிங்கிள் ஃபைலா இருந்ததுன்னா, நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது பைச்சார்ம்ல. இப்போ கிரியேட் ஆயிருக்க இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் எங்கருந்து இன்டர்பிரிட்டர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து சார்ட் கிரியேஷன் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதோட வர்ச்சுவல் என்விரான்மென்ட்ல இருந்து எனக்கு இன்டர்பிரிட்டர் எடுத்துட்டு வந்திருக்கு. இதுவே நம்ம வந்து புதுசா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம்னா, அங்க நம்மளா செலக்ட் பண்ணிக்கலாம். இது புதுசா கிரியேட் பண்ணல. ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணனால, ரீசென்ட்டா என்ன ப்ராஜெக்ட் இருந்ததோ, அதோட இன்டர்பிரிட்டர் வந்து இங்க செலக்ட் ஆயிருக்கு. இப்ப நான் இத க்ளோஸ் பண்ணிட்டு, புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். நியூ ப்ராஜெக்ட் குடுத்தாச்சு. இங்க ப்ராஜெக்ட் நேமு ஏபிஐன்னு நான் குடுக்குறேன். இதோட லொகேஷன் இங்க தான் எனக்கு சேவ் ஆகணும். நெக்ஸ்ட் இங்க இன்டர்பிரிட்டர் பார்த்தோம்னா, ஒரு வர்ச்சுவல் என்விரான்மென்ட்டா அது கிரியேட் ஆயி, எந்த இஎக்ஸி வேணுமோ அந்த இஎக்ஸிய அந்த வர்ச்சுவல் என்விரான்மென்ட் எடுத்துக்கும். வர்ச்சுவல் என்விரான்மென்ட்னா என்னன்னா, நம்ம மெஷின்லயே அது ஒரு தனி மெஷின் மாதிரி ரன் ஆகும். நம்ம மெஷின்ல இன்ஸ்டால் ஆயிருக்க எதையுமே வந்து அது எடுத்துக்காது. வர்ச்சுவல் என்விரான்மென்ட்ல என்னென்ன இருக்கோ, என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ, அத மட்டும் தான் எடுத்துக்கிட்டு ரன் பண்ணும். அதுதான் வந்து வர்ச்சுவல் என்விரான்மென்ட். பைச்சார்ம்ல எல்லாமே வர்ச்சுவல் என்விரான்மென்ட் தான் ரன் ஆகும். இங்க நான் வந்து வேற பைத்தான் வெர்ஷன் வேணும்னாலும், இங்க டவுன்லோட் பண்ணியிருந்தேன்னா, அது லிஸ்ட் ஆகும். பண்ணாதனால, இங்க டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்ன்னு கேக்குது. நான் இங்க டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் குடுத்தேன்னா, எனக்கு இன்னொரு பைத்தான் வெர்ஷனும் டவுன்லோட் ஆயி இன்ஸ்டால் ஆயிடும். அதுதான் என் வர்ச்சுவல் என்விரான்மென்ட்க்கு காப்பி ஆகும். பாண்டான்றது வந்து பிப் மாதிரி நமக்கு லினக்ஸ்க்கு மெயினா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் ப்ராஜெக்ட், டேட்டா சயின்ஸ், ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்லாம் போறப்போ, பாண்டால தான் நெறைய லைப்ரரி இருக்கு. அப்பதான் பாண்டா என்விரான்மென்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்ப போறப்ப இத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். கஸ்டம் என்விரான்மென்ட்ல என்னன்னா, இப்ப எப்படி சார்ட் கிரியேஷன்னு நான் பண்ண ப்ராஜெக்ட்டோட இன்டர்பிரிட்டர் வந்து, அந்த சாம்பிள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்ததோ, ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆன ப்ராஜெக்ட்டுக்கு,
அந்த மாதிரி இங்க நான் ஏற்கனவே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வர்ச்சுவல் என்வைரன்மென்ட் இருக்குன்னா, அந்த வர்ச்சுவல் என்வைரன்மென்ட்னே நான் யூஸ் பண்ணிக்க போறேன். எனக்கு புதுசா ஒரு வர்ச்சுவல் என்வைரன்மென்ட் வேணாம் அப்டின்னா, அந்த மாதிரி ஆப்ஷன இங்க செலக்ட் பண்றதுக்கான இது. ஸோ நான் புதுசா ஒரு வர்ச்சுவல் என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணுமா? இல்ல எனக்கு எக்ஸிஸ்டிங்கே யூஸ் பண்ணிக்கணுமா? அப்டின்ற ஆப்ஷன் இங்க இருக்கும். இப்ப நம்ம டிஃபால்ட்டாவே வச்சு எந்த பைத்தான் வேணுமோ அந்த பைத்தான எடுத்துக்கிட்டு கிரியேட் குடுத்துடலாம். ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதுல பார்த்தா VENVல லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன். இங்க தான் பிப் இருக்கு. ஸ்கிரிப்ட்ஸ்குள்ள பார்த்தோம்னா நமக்கு பைத்தான் exe ஃபைல் இருக்கு. ஸோ இதுக்குள்ள தான் நம்ம இனிமே இன்ஸ்டால் பண்ண போற பேக்கேஜஸும் விழும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம புது ஃபைல் கிரியேட் பண்ணணும். நியூ குடுத்து பைத்தான் ஃபைல். அதில வந்து ரீட் டேட்டான்னு நான் குடுத்துக்கிறேன். இங்க வந்து எனக்கு வந்து ஒரு லைப்ரரி வேணும். API கால்ல வந்து கால் பண்றதுக்கு. அது என்ன அப்டின்னா, ரெக்வெஸ்ட் அப்டின்ற லைப்ரரி. ஸோ நான் அத குடுக்குறேன். இப்ப இங்க இல்ல. அதனால எரர் அடிக்கும். அதுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஹோவர் பண்ணனாலே எனக்கு ஆப்ஷன் கேக்குது. இன்ஸ்டாலான்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டால் குடுத்துடுறேன். இன்ஸ்டால் குடுத்தா இங்க இன்ஸ்டால் ஆயிட்டுருக்கு. இங்க எனக்கு இப்போ ரெக்வெஸ்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன எரர் காமிக்குதுன்னு பார்த்தா, அன்யூஸ்ட் இம்போர்ட்ன்னு காமிக்குது. நம்ம இப்போ அத யூஸ் பண்ணிடலாம். இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட் API. மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா, கெட். ஸோ நான் ரெக்வெஸ்ட் டாட் கெட்ன்னு குடுத்து அந்த URL குடுக்குறேன். இங்க ஒரு கெட் ரெக்வெஸ்ட் வாங்கியிருக்கேன். அந்த URL ஹிட் பண்ணி, அதோட ரெஸ்பான்ஸ ஒரு வேரியபிள்க்கு அசைன் பண்றேன். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டு. அத பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இங்க தான் இது ரன் பண்றது. இது டீபக் பண்றது. இப்ப நம்ம ரன் பண்ணுவோம். இப்ப எனக்கு வந்திருக்கிறது வந்து 200ன்ற ரெஸ்பான்ஸ். 200னா சக்சஸ். 404னா நாட் ஃபவுண்ட். நம்மளே நெறைய வெப்சைட் ஹிட் பண்றப்ப பார்த்திருப்போம். 404 வரும் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து நாட் ஃபவுண்டுக்கான எரர் கோட். டிஃபால்ட்டா இத தான் வச்சிருப்பாங்க. 500னா இன்டர்னல் சர்வர் எரர். ஸோ நமக்கு இப்போ ரெஸ்பான்ஸ் வந்து சக்சஸா வந்துருச்சு. இதுல இருந்து அந்த டேட்டா வரல. நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த URL ஹிட் பண்ணோம்னா, அதுல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸ்ல டேட்டா இருக்கும்னு. நமக்கு சொல்லியிருந்த டேட்டா வந்து JSON ஃபார்ம். ஸோ நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி குடுத்தோம்னா, நமக்கு JSONோட டேட்டா பிரிண்ட் ஆகும். இங்க அந்த டேட்டா வந்துருச்சு. இப்போ பேசிக்கா ரன் பண்றத பார்த்துட்டோம். டீபக்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நமக்கு வந்து ஒரு ஒரு லைன்லயும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும்னா, அதுக்கு நம்ம டீபக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஸ்டேட்டஸ் கோட் 200ஆ இருந்தா மட்டும் இந்த JSON-அ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இஃப் கண்டிஷன்க்குள்ள போகுதான்னு பார்க்கணும். அதுக்காக நான் 2 லைன்லயும் பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு டீபக் குடுக்குறேன். ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்க தான் வந்து நிக்கிது ப்ளூ கலர் லைன். இப்ப என்னன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டெப் ஓவர்னா நெக்ஸ்ட் லைன்க்குள்ள போணும். இல்லன்னா இதுக்குள்ள போணும். இன்டர்னலா என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு உள்ள போணும். நம்ம ஸ்டெப் ஓவர் குடுக்கலாம். இல்ல இஃப் கண்டிஷன்க்குள்ள போகுதான்னு பார்க்கறதுக்கு மட்டும் போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓவர் குடுத்தா லைன் எதுவும் இல்ல. நமக்கு பிரிண்ட் ஆயிட்டு வெளியில வந்துரணும். பிரிண்ட் ஆயிட்டு வெளியில வந்துருச்சு. ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது, அதுக்குள்ள ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்றது, ரன் பண்றது, டீபக் பண்ற ஆப்ஷன் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்படி இதே கோட நம்ம வந்து ரன் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுல வந்து
நியூ ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. நியூ ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல்னே குடுப்போம். இத வந்து சேவ் பண்ணிக்கலாம். டவுன்லோட்ஸ்ல பைத்தான் ஃபைலா சேவ் பண்றேன். அதே ரீட் ஏபிஐ ஃபைல் நேம். ஸோ இதுக்கு ப்ராஜெக்ட் கிடையாது. டைரக்ட்டா ஒரு ஃபைல். இதுல வந்து நான் பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணல. நீங்க பைத்தான் லாங்குவேஜ் வொர்க் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வேணுமான்னு ஒரு பாப்அப் கேக்குது. இன்ஸ்டால்ன்னு குடுக்குறோம். ஸோ இந்த பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகுது. இந்த பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆன உடனே எனக்கு வந்து ஏற்கனவே இருக்க ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்றீங்களா? இல்ல புது ஃபைல் கிரியேட் பண்றீங்களா? இல்ல புது என்விரான்மென்ட் கிரியேட் பண்றீங்களா? அப்படின்ற ஆப்ஷன் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகுது. நான் ஆல்ரெடி ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கனால இந்த ஆப்ஷன் எதுவும் செலக்ட் பண்ணல. இங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கலாம். ஏன் பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்றோம்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். ஒரு லாங்குவேஜுக்கும் அதை ரன் பண்றதுக்கு தனித்தனி எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஆனா பைச்சாம்ல பைத்தான் கோட் மட்டும்தான் வந்து ரன் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ஐடிஇ. அதனால அதுல எக்ஸ்டென்ஷன் தனியா தேவைப்படாது. ஸோ நான் இதுக்குள்ள போய்க்கிறேன். அதே மாதிரியே நமக்கு ரெக்வெஸ்ட் பேக்கேஜ் வேணும். ஸோ நான் இம்போர்ட் பண்றேன். பண்ணிட்டு இங்க வந்து அந்த ரெக்வெஸ்ட்ல URL கெட் பண்றேன். அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ பிரிண்ட் பண்றேன். சேவ் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு எரர் அடிக்குது. இந்த மாடியூல் இல்லைன்னு. சரி நம்ம குவிக் ஃபிக்ஸ் போனோம்னா இதுல இந்த பைலான்ஸ்ல இந்த மாடியூல் இல்லைன்றது மட்டும்தான் வருது. குவிக் ஃபிக்ஸ் போனோம்னா இதை வந்து கமெண்ட் பண்ணிருங்க, ஹேஷ் கொடுத்து கமெண்ட் பண்ணிருங்கன்னு வருது. அது கரெக்டான சொல்யூஷன் கிடையாது. என்ன பண்ணணும்னா இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னா நம்ம டெர்மினலுக்கு போகணும். புது டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு இதுல பிப் வந்து குளோபலா தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா என்விரான்மெண்டல் வேரியபிள்ல ஆட் பண்ணணும்னு நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்தோம். ஸோ எந்த பாத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணாலும் பிப் வந்து ஆக்சஸ் ஆகும். அதை செக் பண்ணிக்கலாம். பிப் இருக்கு. ஸோ இதுல பிப் இன்ஸ்டால் ரிக்வெஸ்ட் இப்படிதான் ஒரு பேக்கேஜை பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ரன் பண்றேன். எனக்கு 200 ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. இது போகல. ஏன் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணது அப்டேட் ஆகாதனால. இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணோம்னா இந்த மாதிரி எரர் காமிக்காது. ஸோ இப்படிதான் பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும், ஃபைல் கிரியேட் பண்றது, ரன் பண்றது எல்லாம் பார்த்தோம். டீபக் எப்படி பண்ணணும்னா இங்கே வந்து டீபக் பைத்தான் ஃபைல்னு இருக்கும். நம்ம அதே இஃப் கண்டிஷன் இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 லைன்லயும் டீபகர் வச்சுக்கலாம். இங்க நான் டீபக் பைத்தான் ஃபைல் கொடுக்கிறேன். கொடுத்தா டீபக் கமாண்ட் ரன் ஆகுது. இங்க எனக்கு வருது ஸ்டெப் ஓவர், ஸ்டெப் இன்டு கமாண்ட் எல்லாம். நான் ஸ்டெப் ஓவர் கொடுக்கிறேன். எனக்கு பிரிண்ட் போய் ரெஸ்பான்ஸ் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஜேசான் வேணும்னா .json கொடுத்துக்கணும். ஒரு சாம்பிள் கோட இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட்லயும் எப்படி ரன் பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு 2ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் பத்தியும் கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதுல எப்படி ரைட் கிளிக் பண்ணி ரிசால்வ் கொடுத்தாலே ஒர்க் ஆகுது. பட் இங்க வந்து நம்மளா தான் இன்ஸ்டலேஷன் கமாண்ட் எல்லாம் கொடுக்கணும். ஸோ நம்ம பிகினரா இருக்கப்போ இந்த மாதிரி கமாண்ட் எல்லாம் கொடுத்து பழகிட்டோம்னா நமக்கு இன்டர்னலா அது எப்படி ஒர்க் ஆகுது, ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் இன்ஸ்டால்னு கொடுக்கறத விட நம்மளா கமாண்ட் கொடுத்து ரன் பண்ணோம்னா நமக்கு கிளாரிட்டி வந்துடும். இஷ்யூஸ் எங்க இருந்தாலும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்களும் ஒரு சிம்பிள் கோட் எடுத்து 2 என்விரான்மெண்ட்லயும்
ரன் பண்ணி பாருங்க. இன்னும் நெறைய உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.